Example 1 8.13 f of x comma y is equal to ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம dou f by dou x dou f by dou y dou square f by dou y into dou x into dou square f by dou x into dou y இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். f of x comma y or f is equal to sin xy square plus e power x cube plus 5y. ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மள dou f by dou x கேட்குறாங்க. dou f by dou x அப்படின்னா இந்த கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ இங்கே சைனில் எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். ஸோ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது சைன் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம காஸ் எக்ஸோட நிறுத்திடலாம். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஒய் ஸ்கொயரில் எக்ஸுங்கிறது இது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். ஒய் ஸ்கொயருங்கிறது தான் இது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ ஒய் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ்ஸு இங்கே இ பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. அந்த இ பவர் எக்ஸ் இந்த ஹோல் டேர்மே எக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிங்க. அப்போ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். ஓகே, எக்ஸ் கியூபு ப்ளஸ் 5y. எக்ஸுக்கு பதிலாக இங்கே வேறு ஒரு டேர்ம் இருக்கிறதுனால எகைன் என்ன செய்ய போகிறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் கியூப்னு இருக்குது. அந்த எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பவர் என், அதாவது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஃபார்மேட்டு. ஸோ எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு எக்ஸு இந்த மேலே இருக்க பவரை ஒன்று குறைச்சிக்கணும். ஓகேவா? 2ன்னு ஆகிடும். ப்ளஸ் 5yன்னு இருக்குது. இங்கே எக்ஸே இல்லை. அப்போனா இது எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 0. ஓகேவா? அதை விட்டுடலாம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y. இதுதான் நம்மளுக்கு dou f by dou x. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், dou f by dou y கண்டுபிடிக்க போகிறோம். அதே எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறதுனால எக்ஸுங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட். ஓகேவா? சைனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு காசு எக்ஸ் ஒய் ஸ்கொயர், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் ஸ்கொயருங்கிறத டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இங்கே வந்து என்னது ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். அதனால் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன இருக்கும், மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு இன்ட்டு ஒய்யில் மேலே உள்ள பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது இ பவர் ஒய் மாதிரி இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இ பவர் ஒய் இல்லையா, அதே மாதிரி இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5yன்னு எழுதிட்டு இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5yயே எகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்போ எக்ஸ் கியூப் மட்டும் தனியாக இருக்குது. அதனால் இது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. 5 கான்ஸ்டன்ட்டை முன்னாடி எழுதிங்க. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 2xy into cos xy square plus 5 into e power x cube plus 5y. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு dou f by dou y ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா dou square f by dou y into dou x, அதாவது dou square f by dou y into dou x. அதாவது இது எப்படி எழுதணும் அப்படின்னா dou by dou y of dou f by dou x. நம்ம ஏற்கனவே dou f by dou x கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை என்ன செய்யணும், வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு dou by dou y ஆஃப், இங்கே என்ன எழுதணுமோ அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? y ஸ்கொயர் இன்ட்டு காஸ் xy ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y. ஓகேவா? இதுதான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஓகேவா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள், y ஸ்கொயர்னு இருக்குது, காஸ் xy ஸ்கொயர்னு இருக்குது. ரெண்டு டேர்ம்ஸ்லேயுமே ஒய்னு இருக்குது. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கா, அதனால் நம்ம என்ன செய்யணும், யூவி ஃபார்மேட்டில் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது யூவி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ், இந்த ஃபார்மேட்டில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேண்டியதான். ஒய் ஸ்கொயரை யூன்னு எடுத்துக்கலாம், காஸ் டேர்ம்ஸை வி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த யூவை அப்படியே வச்சுக்கலாம். ஒய் ஸ்கொயருங்கிறது அப்படியே இருக்கும். காசை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் xy ஸ்கொயர், இங்கே உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கிறோம், இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் xy ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இங்கே எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இந்த ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2y கிடைக்கும். அதாவது மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு இந்த ஒய் அதுக்கு மேலே உள்ள பவரில் ஒன்று குறைச்சிக்கிறோம். ஓகேவா? இது uv டேஷ் ப்ளஸ் vu டேஷுங்கும் போது இந்த இந்த காஸ் ஆஃப் xy ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம்.
y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் 2y. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு uv ஹோல் டேஷ் அது இந்த போர்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கு வரும். ப்ளஸ்ஸு 3x ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம். e பவர் இந்த டேர்மை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். e பவர் y இந்த ஒய்யும் இருக்கிறதுனால இந்த ஹோல் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதே டேர்ம் திருப்பி வரும். இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5yயை எகெயின் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு என்னது ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் கியூபுங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். ப்ளஸ் 5yங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 5 இன்ட்டு இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ 5 இன்ட்டு 1 5. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 2y இன்ட்டு இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் 2x y கியூப் இன்ட்டு சைன் xy ஸ்கொயர். இந்த டேர்ம் எப்படி எழுதணும்னா 2y இன்ட்டு காஸ் xy ஸ்கொயர். இங்கே 5 இன்ட்டு 3 15 ப்ளஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் இன்ட்டு டோ எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய், அதாவது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய். நம்ம ஏற்கனவே டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஆன்சரை என்ன செய்யணும்? எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எந்த டேர்மை நம்ம பண்ண போகிறோமோ அதை இங்கே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். டோ எஃப் பை டோ ஒய் எங்கே இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 2xy இன்ட்டு காஸ் xy ஸ்கொயர் ப்ளஸ் 5 இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5y. இந்த டேர்மை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் 2yங்கிறது கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் xyன்னு இருக்குது. அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இந்த டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ யூவி மாடலில் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 2xங்கிறத காமனாக வெளியிலும் வச்சுக்கலாம், இல்லை அந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயுமே உடனே உள்ளே மல்டிப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 2xை வெளியில் வச்சுக்கிறோன்னு வச்சுங்களேன். சாரி 2yயை வெளியில் வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு காஸ் xy ஸ்கொயரை மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். யூவி டேஷில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். யூவி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் இருக்குல்லையே, அந்த மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். காஸ் xy ஸ்கொயருங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் சைனு xy ஸ்கொயர். எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் xy ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதுனால ஒய் ஸ்கொயரை கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 1. ஓகேவா? ப்ளஸ் வியூ டேஷ். அப்போ காசை அப்படியே வச்சுக்கிறோம். காஸ் xy ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே இருக்க எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5yயை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ 5 இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸு. ஸோ இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5yன்னு எழுதிக்கிறோம். மேலே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5yன்னு இருக்குது. அதனால் எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3x ஸ்கொயர். மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு இந்த எக்ஸை எழுதிக்கிறோம், மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சிக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் 5y. இந்த எக்ஸே கிடையாது அப்படிங்கும்போது இது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். ஓகேவா? இப்போது இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 2yயை உள்ளார ஒரு டேர்முக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த மைனஸ் டேர்ம் வேறு இருக்குது. ஸோ மைனஸ் 2 இங்கே எக்ஸு 3y இருக்குது. ஸோ y கியூபு இன்ட்டு சைன் xy ஸ்கொயர். ஓகேவா? எல்லா டேர்ம்ஸையும் எழுதியாச்சு. எக்ஸ் எழுதியாச்சு, 2 எழுதியாச்சு, இங்கே y கியூபு, இங்கே மைனஸையும் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2yயால் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 2y இன்ட்டு காஸ் xy ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே 3x ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் 0 விட்டுடலாம். இந்த 3x ஸ்கொயர் இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது 3 5 சார் 15 எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் கியூபு ப்ளஸ் 5y. ஓகேவா? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய்யை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? எல்லா டேர்ம்ஸுமே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அங்கே கேட்டது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே.